எல்லாருக்கும் வணக்கம். தீபாவளி வரப்போகுது இல்லையா? அதனால் நம்ம அஞ்சூஸ் குக்கிங் சேனலில் நம்ம ஸ்வீட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் அதிரசம் எப்படி வீட்டிலையே மாவரைச்சி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பச்சரிசி எடுத்திருக்கேன். பச்சரிசி தான் சேர்க்கணும். நல்லா 1/2 கிலோ அளவுக்கு, அதாவது அரைப்படி படியில் நல்லா அதிகமாக வச்சு எடுத்திருக்கேன். அதை 2 ட்ரிப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க. 2 மணி நேரம் நல்லா இந்த அளவுக்கு ஊறின வாட்டி தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அந்த அரிசியை ஒரு காட்டன் துணியில் கொட்டி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு 1 ஹவர் வீட்டுக்குள்ளேயே நிழல்லையே அதை உலர்த்தி எடுத்தால் போதும். ஃபேன் போட தேவையில்லை, வெயிலெல்லாம் போட தேவையில்லை. வீட்டுக்குள்ளேயே 1 ஹவர் அதை இந்த மாதிரி உலர்த்தி காய வச்சா போதும். ஒரு 1 ஹவர் கழித்து அந்த அரிசியை நம்ம கையில் அள்ளும் போது கையில் ஈரம் இருக்கக்கூடாது. ஆனால் அரிசி இந்த மாதிரி ஒட்டணும் லைட்டாக. ஆனால் கையில் ஈரம் இருக்கக்கூடாது. அதான் அரிசிக்குள்ளே அந்த லைட்டாக ஈரப்பதம் மெயின்டைன் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் மாவு அரைக்கும் போது நல்லா மாவு கிடைக்கும் நமக்கு. இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா மாவாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாவு நல்லா சலிச்சுட்டு ரவை நிறையா இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா திரும்ப இன்னொருக்க மிக்சியில் போட்டு அரைச்சி திரும்ப இன்னொருக்க சலித்து எடுத்துக்கோங்க. கடைசியாக கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நமக்கு ரவை ஏதாச்சும் மீதி ஆச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ண வேண்டாம். நம்ம இட்லிக்கு மாவு அரைக்கிற அன்றைக்கி அந்த மாவுலேயே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி இட்லி தோசைக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம், வேஸ்ட் ஆகாது. இப்போ மாவு அரைச்சிட்டு கையை வச்சு நல்லா அழுத்தி வச்சுடுங்க. ஏன்னா மாவு காஞ்சி போகக்கூடாது. அந்த மாவு ஈரமாகவே இருக்கணும். அப்போ தான் நம்ம அதிரசத்துக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் அரிசி அளந்த படியிலேயே தலை தட்டை வெல்லம் எடுத்திருக்கேன். அது கூட 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். ஏன்னா இது புதுசாக யாராச்சும் பாகு காய்ச்சுறீங்க அப்படின்னா 1 டம்ளரே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பாகு பதம் லேட்டானாலும் பரவாயில்ல, கரெக்டான பதம் பார்த்து எடுக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ அதை வடிகட்டிட்டு திரும்ப அதே பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். தண்ணி நம்ம அளவு கம்மியாக வச்சோம்னா என்ன ஆகும்னா சீக்கிரம் பதம் வந்துடும். கம்பி பதம் வரக்கூடாது அதிரசத்துக்கு. கம்பி பதத்துக்கு முன்னாடி பதத்துலேயே நம்ம எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி வெல்லம் நம்ம ஊற்றி பார்க்கும்போது இப்படி கரையக்கூடாது. தண்ணியில் அடியில் செட்டில் ஆகணும். இந்த மாதிரி செட்டில் ஆகணும். அதை கையில் நம்ம எடுக்க முடியாது. பட் விரலில் இது பண்ணோன்னா இந்த மாதிரி ஒட்டி வரும். இந்த பதம் கரெக்டான பதம். இந்த பதம் வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சு ஏலக்காய் பொடி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவை 3 இதாக பிரிச்சுக்கோங்க. 3 டைம் சேர்த்துக்கோங்க. ஒரே டைமாக கொட்டி கிளறாமல் 3 ட்ரிப்பாக சேர்த்து கிளறிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்து நல்லா அதை வெல்லத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறம் 2வது தடவை 3வது தடவைன்னு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை வெல்லம் பத்தலை அப்படின்னா மாவை நிறுத்திடலாம். அதனால் நம்ம பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். மாவு போட்டு நல்லா கிண்டிட்டு வெல்லமும் அந்த அரிசி மாவும் நல்லா மிக்ஸ் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த மாவை எடுத்து ஊற்றணும் அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெப்பாக விழுது பார்த்திங்களா? இந்த பதத்துக்கு மாவு இருக்கணும். இந்த பதத்துக்கு மாவு வந்ததும் இதை வேறு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சிடலாம். நான் வேறு பாத்திரத்தில் லைட்டாக நெய் தடவி விட்டுட்டு அதில் நான் ஊற்றி அதை கண்டிப்பாக 24 மணி நேரம் ஊறணும். அப்போ தான் அதிரசம் நல்லாயிருக்கும். அதாவது 24 ஹவர்ஸ்க்கு மேலே 2 நாள் ஊற வச்சு கூட சுடலாம். அட்லீஸ்ட் மினிமம் 1 நாள்னாச்சும் அது இருக்கணும். இப்போ மாற்றிட்டு அது மேலே நெய்யோ எண்ணெயோ அந்த மாவு சூடாக இருக்கும் போதே ஊற்றி நல்லா மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடுங்க. அப்போ தான் மாவு காஞ்சி போகாமல் இருக்கும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு நான் விட்டுடுங்க. ஒரு 2 ஹவர்ஸ் விட்டுடுங்க. நல்லா மாவு ஆறின வாட்டி அதுக்கு மூடி போட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ நான் 1 நாள் கழித்து மாவு பிசைஞ்சு அடுத்த நாள் அதே டைமில் நான் செய்கிறேன். அப்போ எள்ளு கொஞ்சம் கருப்பெல்லு சேர்த்து நான் பிசைஞ்சுக்கிறேன். உங்களுக்கு கருப்பெல்லு சேர்க்க பிடிக்கலாம், வெள்ளெல்லு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா ஊறி கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு இப்போ அதை குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி தட்டி போடுறதா. ஆல்ரெடி நான் ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சுருக்கேன் சூடாகிறதுக்கு. அதனால் இப்போ இந்த மாதிரி ஒரு பேப்பர்லேயோ அல்லது வாழையில் இருக்கிறவங்க வாழையிலையோ இந்த மாதிரி லைட்டாக நெய்யோ எண்ணெயோ தடவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி அதை தட்டி எண்ணெயில் போட்டு எடுக்கிறது தான். இது நம்ம ரொம்ப திக்காகவும் தட்டக்கூடாது, அதுக்குன்னு ரொம்ப எடுக்க முடியாத அளவுக்கு தின்னாகவும் தட்டக்கூடாது. ஓரளவுக்கு தட்டுங்க. ரொம்ப மொத்தமாக போட்டோன்னா உள்ளே மாவு வேகாது. இந்த அளவுக்கு தட்டிட்டு அதை இப்போ நம்ம எண்ணெய் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது, அதுக்குன்னு சூடே இல்லாமலும் இருக்கக்கூடாது. மீடியம் ஹீட்டில் இருக்கணும். இப்போ போட்டதுமே ஒன்று ஃபஸ்ட்டு போட்டு பாருங்கள். போட்டு அது நம்ம பூரியெலாம் போட்டால் எப்படி உப்பி வரும் அந்த மாதிரி உப்பி வரணும். உப்பி வந்ததும் வந்துச்சுன்னா அடுத்தது போடுங்க. இல்லைன்னா அது இன்னும் 1 நாள் ஊற விடுங்க.
பாருங்கள் நமக்கு நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதை எடுத்துடலாம் நம்ம. இந்த மாதிரி நல்ல பூரி மாதிரி வந்து நமக்கு உப்பி வரும் 2 சைடுமே. இப்போ இதை எடுத்துட்டு அப்படியே நம்ம எடுத்து வைக்கக்கூடாது. இன்னொரு கரண்டி வச்சு நல்லா ரெண்டு சைடும் கரண்டி வச்சு அந்த அதிரசத்தை நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணுங்க. அந்த எக்ஸஸ் ஆயில் ஃபுல்லாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் இழுக்கும்ன்ட்டு. அது இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதிரசத்தை எடுத்து நம்ம வைக்கும் போது அதை வந்து அப்படியே படுக்க வச்ச மாதிரி வைக்காதீங்க. நேராக வெர்டிக்கலாக வைங்க. அப்போ தான் வந்து அந்த எண்ணெய்லாம் வந்து வடிஞ்சு கீழே வந்துடும். இதே மாதிரி எல்லா அதிரசத்தையும் போட்டு எடுத்துட்டோன்னா அருமையான அதிரசம் வீட்லேயே நம்ம ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.